ஓவரில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் சரணாலய சிசி விசஸ் ரெனிஸ் மொமரியல். இதில் டாஸ் முன்னாடி ரெனிஸ் மொமரியல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. சரணாலய சிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கவி மற்றும் சரோ. மணப்பாறை கவி ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் சரோ. இந்த மேட்ச்சுக்கும் 5 ஓவர் ஒரு ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பாலா ரோஸ் பால். முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டில் நல்ல ஸ்டாப் முடியும். ரன் இப்படின்னு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் இந்த ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட் ரீஜன் கிரிக்கெட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ சரோ பேட்லேருந்து முதல் பவுண்டரி பவர் பிளே கரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சிற்கான ட்ரை ஸ்ட்ரெயிட் டு த பாடி அட்டாக். இங்கே டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 அடிச்சு அடுத்து வந்து டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. பாலா இங்கே டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் அந்த பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. இன்சைட் அடிச்சு அதை ஸ்டாப் கூட ரன் இப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் மோர் இந்த ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கிளாஸாக எடுத்தாங்க. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச். ரன் இப்படின்னு 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 இதோட லாஸ்ட் 1 பாக்ஸில் தெளிவாக அடிக்கப்பட்ட போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாப் பேக்கா ரன் இப்படின்னு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒயிட் +1 பவர் லாஸ்ட் 1 5 தடவை நல்ல ஒரு ஸ்லோயர் கட்டுறீங்க. டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த ஓவரில் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓவர் முடியல 10 ரன் அடிக்காங்க. பால் இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. போலை கவர் பண்ண முடியல. சாரி கார்த்திக் ஸ்டேக்கில் உண்டோனா செகண்ட் ஒன். இந்த ஒரு ஸ்கூப் போனாங்க. நல்ல ஒரு ஸ்வைப்பு கூட. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா நினைக்கிறேன். கண்டிப்பாக பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி வந்த முதல் பாலே 4 மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 பேக் டு பேக் ஒரு 6 நாள் குயிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே கார்த்தி. வந்த 2 பந்தில் குயிக்கராக 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க முழுசா. அடுத்த 10 இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் டைரக்ஷனில் குயிக்கராகவும் போயிருக்கு. பேக் டு பேக் 2 நாள் ஒரு 6 குயிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் கார்த்தி. லாஸ்ட் மோர் இந்த தடவை அகெயின் கவர் தி ஷாட்டில் போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் பாலா நல்ல ஸ்டாப் கூட ரன் இப்படின்னு பார்ப்போம். 2 கிடச்சிரும். ஈஸி 2 லாஸ்ட் 1 மோர். இதோ பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காங்க. லாங் அண்ட் டைரக்ஷனில் சான்ஸ் ஃபார் 4 பேக் டு பேக் 3 4 1 6 பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவாக மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்திக். ஒரு முடியல 30 ரன் அடிக்காங்க சரணாலய சிசி ஒரு விக்கெட்லேருந்து. தோட ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே தப்பான பால் பனிஷ் பண்ணா நினைக்கிறேன். அந்த டைரக்ஷன்ல எடுத்தாங்க. கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச். பவுண்டரியாக மாறி இருக்கு. கேட்ச் ட்ராப் பண்ணி பவுண்டரி. இந்த ஓவரில் வர முதல் பவுண்டரி சரோ பேட்லேருந்து வந்திருக்கு. அடுத்த பந்து ஏரி கம்மி டைப் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி பாடி அட்டாக் டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காங்க. கம் பேக்கிங் ஃப்ரம் பவுலர். அடுத்த பந்து 5 தடவை கட்டுக்கு போனாங்க. அவுட் சைட் கேட்ச் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸ்டாப் இங்கே விக்கி ரன் இப்படின்னு 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 பந்து சுவிட்சிற்கான ட்ரை குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலா மாற்றி கொடுத்துருவாங்க. டாட் பவுல். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. டப்பாயிச்சு மாறிக்காதான் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் அண்டரில் போய் பிடிச்சாங்க. விக்கெட் நல்லா அடிங்க சாரோ. ஆட்டம் பண்ணது வெளியே. இப்போ அடுத்த பந்து இந்த பெரிய சுத்தலுக்கு போனாங்க. குத்துல நல்லாவே திரும்பி இருக்கு. கீப்பர் கையை நோக்கி டாட் பாலா மாறி இருக்கு. டாட் பவுல். 3 ஓவர் முடியல 36 ஆடி இருக்காங்க சரணாலய சிசி. பிரவீன் முதல் பாலே ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு. நல்லா அடிக்கிற கார்த்தியோட விக்கெட்டை முதல் பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே பிரவீன். நல்ல ஸ்டார்ட் இங்கே பிரவீன்ட்டு இருந்து. அடுத்த பந்து இந்த விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. ஷீட்டை வித ஃபீல்டர் சிங்கிள் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் மூட விக்கி சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை நல்ல கீப்பும் கூட. அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் நிற்க இருந்திருக்கு. அவுட் சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் கார்த்திங்க சிங்கிளாக பண்ணுவாங்க. சிங்கிள். லேட் கட்டுக்கு போனாங்க. கரெக்டான பனிஷி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்டரி. இந்த தடவை பவுலர் ஸ்டாப் பண்ணேன். ஒன்றால் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பவுலர் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க பிரவீன். 5th ஓவர் ஷாட்னா பாரதி. முதல் பாலே உடச்சு போடப்பட்ட பந்து ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்ட் ஃபர்ஸ்ட் பால் ரீ அகைன் ஒயிட் பேக் டு பேக் ஒயிட். நெக்ஸ்ட் ஆன் ரீபோல் அகைன் ஒய்டு தான் நினைக்கிறேன். ஏறி போனாங்க. அம்பேர்ஸ் கால் ஒயிட் பேக் டு பேக் 3 பந்தை ஒய்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பந்தே போடாமல் இன்னும் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. லாங் ஆஃப்ல நல்ல டேக்கன் இங்கே விக்கெட். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. 6 தான் நினைக்கிறேன். 6 வந்த முதல் பாலே 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. நந்தா நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. வந்த முதல் 2 பந்துலேயே நந்தா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஒயிட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒயிட். அடுத்த பந்து
அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லை விக்கெட்டான்னு பார்ப்போம். ஆறான்னு பார்ப்போம். ஹேட்ரிக்காக பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே நந்தா. இந்த பந்து இதுவும் ஆறா இல்லை கம்பேக்கான்னு பார்ப்போம். டாஸ் போல் பாக்ஸுக்குள்ளே வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட காத்திங்க. ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ரன் அவுட்டாகவும் மாறி இருக்கு. நல்லா அடிக்குதா நந்தா ஆட்டம் பண்ண வெளியே. அடுத்த பந்து அகைன் வைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை தரையா கேப்பில் போயிருக்கு. சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. சர்னார் எஸ்எஸ்சி 68 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்தாங்க. ஓபடி மட்டும்னா சக்தீஷ் மற்றும் கவின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்னா கவி வேரியேஷன் கவி. முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக எடுத்தாங்க. தரையா போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா நல்ல ஸ்டாப். நீங்கள் சாரோ ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் டாட் பால். டாட் பால் செகண்ட் ஒன். இந்த தடவை தப்பான பாலை கரெக்டாக எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி 6. எவி பேட்லேருந்து முதல் 6. சரி பவுண்டரி. அடுத்த பந்து இந்த தடவை சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லை ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் லைனில் நந்தா விக்கெட். நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. ஸ்ரீமோ இந்த தடவை வெரைட்டி ஃப்ளாட்டாகவே எடுத்துருக்காங்க பேட்டை. விக்ரம் போயிடும். பவுண்டரிக்கான வைப்பு பவுண்டரி. பிரவீன் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் டாப் ஆயிருக்கு. இங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் இருந்துச்சு. ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்று. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குத்துனூல் நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பால். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க கவி. செகண்ட் அவுட் ஸ்டார்ட்னா கார்த்தி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஃபுல் பேக்லேருந்து இழுத்து போடப்பட்ட பந்து கேட்ச்க்கான ட்ரையான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். சிங்கிளோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை ஹுட்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸில். பந்து நல்ல ஒரு ஸ்லோ ஏரிங்க ஆக்கிங் லென்த்தில் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 பந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்திக். பந்து அப் டு அக்கறை தரையா கேப்பில் தள்ளிட்டாங்க. அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் ரன்னிங் பிடிட் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஒரு ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து டாஸ் போல் சரியான கணக்கில் போலர் ஸ்டாப் பண்ணிக்காங்க. டாட் பால் சோர்னு நினைக்கிறேன். ஆப் டு அகைன் இதில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த பில்லர் சாரோ. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு சிங்கிள் கிடச்சிருக்கு. அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க கார்த்தி. தேர்ட் ஓவர் ஸ்டாப்னா தீபா கவர்க்கான முதல் ஓவர். தேர்ட் ஓவர் போல் ஆப் டு அகைன் இதில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியாமல் பேக்கப் ஸ்டாப் பண்ணி ரன் அவுட்கான சான்ஸும் இழந்து ஓவர் த்ரோ மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஈஸி டு ஓடி எடுக்கப்பட்ட. அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸில் சொல்லியிருக்காங்க. உள்ள ஆஃப் ஸ்டம்பாக பதம் பார்த்துருக்கு. விக்கெட். தீபக் கையிலேருந்து வர முதல் விக்கெட். அடுத்த பந்து சிங்கிளில் ஜாண்டி டாஸ் போல் டாப் ஆயிடுச். நல்ல ஸ்டாப் மூடா ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஒரு ஹேக்கிங்லேருந்து திங்க கேப்லையும் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா. பாலை ஸ்டாப் பண்ண முடியாத காரணத்தினால பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. பிரேம் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் லோட்டா சக்கனி பண்ணி எடுத்துருக்காங்க. ஸ்கொயர் லெக் திசையில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி. உணவு ஆப் டு ஹேக்கிங்லேருந்து அகைன் இங்கே கேப்லையும் போயிருக்கு. பாலுக்கு குயிக்காகவே ரியாக்ட் ஆகிருக்காங்க. ஃபீல்டர் ரன்னிங் பீட் பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள். 3 முடியல 28 அடிக்காங்க. இன்னும் 2 ஓவருக்கு 40 சம்திங் ஆடணும். ஃபோர்த் ரோஸ் போல் முதல் பாலே டப் ஆயிடுச்சு மாட்டியிருக்காங்க. கேப்லேயே பிளேஸ் ஆகிருக்கு. 2 பேர் கேட்சுக்கே ட்ரை பண்ணலை. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கில் தெளிவான கணக்கு இருக்கு. குயிக்கராக போயிடும். கண்டிப்பாக பவுண்டரி வந்துடும். பவுண்டரி ஜாண்டி பேட்லேருந்து முதல் பவுண்டரி. அடுத்த பந்து அகைன் இந்த எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். பவுண்டரி போயிருந்தா நினைக்கிறேன். குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவரில். ஜாண்டி அடுத்த பந்து அகைன் சுவிட்சிக்கில் சரியான கணக்கில் பேக்கப். நல்ல ஸ்டாப் முதல் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். லாஸ்ட்டும் ஒரு ஓவர். கடைசி 2 ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் நந்தா லைனில் விக்கெட். நியூ பேட்ஸ்மேனா பாலா ஸ்டேக்கில் பரிசத்தில் போனாங்க. டாட் பால் லாஸ். இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. கோபால் நம்மள 6க்கு 35 ஸ்டேக்கிங்கில் ஜாண்டி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். முதல் பாலே பனிஷ் பண்ணிப்பான்னு பார்த்தா சரியான கணக்கில் பேட்டிலோட எட்ஜில் தான் பட்டிருக்கு.
ஸ்டேட் த ஃபீல்டர் நல்ல ஸ்டாம் கூட சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள் கையில் இன்ஜுரி ஆகிருக்கு. இங்கே ஜாண்டியனாக்கு ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிருந்தது தான். அடுத்த பந்து ஃப்ரீ ஷாட் போயிட்டாங்க. ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் பிரபானா. இங்கே வீக்கேட் பட்சமா பாரதி ஸ்ட்ரீக்கில் பெரிய போனாங்க. தரையோட கேப்பில் போயிருக்கு. அந்த ஸ்டாப் சார் இந்த போட்டி முடிந்த மறுகணமே இரு அம்பேர்களும் உணவு பந்து 5 கிக்கர் வந்திருக்கு. டாட் போட் லாஸ்ட் ஓவர். இங்கே ஆல்ரெடி மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க. சார் நாளே சிசி ஃப்ரீ ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். சான்ஸ் ஃபார் பூர்த்தி அடிக்கப்பட்ட பந்து நல்ல டேக்கன். நல்ல பேக் டு பேக் 3 நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க இந்த இன்னிங்ஸில். அமைப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா சிந்தரோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. சர்னாலே சிசி வெல் பிளேட் பை ரெனிஸ் மெமோரியல்.